உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். இன்னைக்கு ஐடி கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அவர்களுக்கே தெரியாது நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம படிச்சதுதான் காரணம். நம்ம ஒரு நாள் கூட அதற்கான அடித்தளத்தை இட்டது திமுக தான். நீங்க சொல்ற அந்த 2000க்கு அப்புறம் பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு 10 வருட காலகட்டம் அதிமுக ஆட்சி செய்த காலகட்டம். நீங்க சொல்வது போல அதிகமான இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு அதிமுகவும் பெரும்பங்கு வகிக்குது. ஐடி பார்க்கில் போயிட்டு சம்பாதிச்சுட்டு ஆடி காரில் போகிறேன் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன அரை போஜையில் அடிப்பட்டு சாவரம் உங்கள் பிள்ளை இல்லையா சாமி? என்ன அட்டகாசம் இது? உங்கள் தலைவர் முதல் கையெழுத்தை பச்சை எங்களை ஜோசப் விசை என்று இடுகிற போது 4000 ரூபாயை மாதந்தோறும் இளைஞர்களுக்கு கொடுக்கிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தலைத்தோங்க தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டை 1500 ரூபா போட்டு விற்கிறீங்களே, அதை முதல்ல தடுத்தாலே போதும். அந்த இளைஞர்கிட்ட அவனுக்கே 2500 ரூபா ஒரு படத்துக்கு வந்துருக்கு. ஒரு தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு முதலமைச்சர் இன்று முதல் இங்கே சாராயமே கிடையாது, கஞ்சா போதையும் இல்லை, என் நிர்வாகம் தூய்மையாக இருக்குன்னு முடிவெடுங்க. முடியாதா? அப்படி முடியல நான் வர்ற. தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு டிஜிபி அலுவலகத்துக்கு போனது உண்டா? உங்கதுல பெண்களை பத்தி அவர்கள் பேசியிருந்தால் பேசியது தவறு. ஆனால் மாநிலம் முழுவதும் நீங்க தான் நிறைய இளைஞர்களை வச்சிருக்கீங்க, நிறைய பெண்களை வச்சிருக்கீங்க. மாநில மகளிர் அணி தலைவி தான் அல்லவா போய் புகார் கொடுக்கணும். அது என்ன சார் செங்கோட்டையனும் நீங்களும் போயிருக்கீங்க? உங்களோட மாநில மகளிர் அணியே இல்லையா? அந்த வாச்சாத்தி கற்பழிப்புல தண்டனை பெற்றவர் தான் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையை கூட வச்சிருக்காங்களே, வெளியேற்றிக்க வேண்டியது. வாச்சாத்தி பத்தி முகிலன் பேசலாமா? என்ன கேள்வி கேள்வி தலைவா? பாச்சாத்தியில் 18 பெண்கள் கற்பழிப்புக்கு முதலமைச்சர் யார்? பயந்து சாகுறோம். ஒரு தகப்பனா சொல்றேன், நான் ஒரு தகப்பன், 5 பெண் குழந்தைக்கு நான் தந்தை. என் மகள் கல்லூரிக்கு சென்றிருக்கிறாள், வருவாளோ இல்லை கற்பழித்து கொன்றுவானு பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்யா. புரிஞ்சுக்கிடுங்கய்யா. திரும்ப திரும்ப குறுக்க வரீங்க. நேற்றைய தினம் என்ன நடந்துச்சு? பெரம்பூர்ல குளத்தூர்ல நேற்று என்ன நடந்துச்சு? எங்கள் தலைவர் பாதியிலேயே பிரச்சாரத்தை முடித்து விட்டு செல்ல அவலச்சூழல். உண்மையான அதிமுக அமைதியா இருக்காது. இவர் போலி அதிமுக அமித்ஷா திமுக இப்ப ஆவேசப்படுறாரு. இருக்கட்டும், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நேத்து இவர் திரிஷா இல்ல தனிநபர் விமர்சனம் வேண்டாம். திரிஷா வெற்றி கழகம் யாருங்க? நீங்க அந்த அமித்ஷா சொன்னா இனிக்குது. திரிஷா வெற்றி கழகம் தனி மனித ஒழுக்கத்துக்கு உதாரணமா நாங்க விஜய்க்கு கூட சிலை வைப்போம். எதிர்காலத்துல எப்படி வாழக்கூடாது ஒரு மனிதன் இருக்கு, நாங்க செலவு எதிர்காலத்துல. அதனால நீங்க என்ன எங்களுக்கு வைக்கிறது? உங்களுக்கு வைக்கலாம் 1000 சிலை. தனி மனித ஒழுக்கத்தை பத்தி திமுக வாழ்நாள் முழுக்க தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு அருகதே கிடையாது. இளம்பெண்களுக்கான பாதுகாப்பை உருவாக்குறோம், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அறவே இல்லைன்னு இந்த கூட்டத்துக்கு வர்றவனுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. முதல்ல நெரிசல்ல சாகுறான்ல அவன் பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. முதல்ல தமிழ்நாட்டோட பாதுகாப்பு அப்புறம் உறுதி செய்யலாம். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தேர்தல் நேரம் நெருங்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு சாராரை நோக்கி தங்களுடைய பிரச்சாரங்களை முன் வச்சுட்டு வராங்க. ஒவ்வொரு சாராரின் வாக்கு வங்கியை குறி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமான வாக்கு வங்கியாக இருப்பது அப்படிங்கிறது இளைஞர்களினுடைய வாக்கு வங்கி. அந்த இளைஞர்களினுடைய செல்வாக்கு இந்த முறை யார் பக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு. இப்ப இளைஞர்களுடைய செல்வாக்கு எந்த கட்சிகளுக்கு இருக்கிறது, அதற்கான காரணங்கள் என்ன, எந்த கட்சிகள் இளைஞர்களுக்கான நலத்திட்டங்களை அதிகமாக முன்னெடுத்திருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு பலனளிக்கிறது அப்படிங்கிறது தொடர்பான பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலாவதாக பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு தம்பி முருகேசன் அவர்கள். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு முகில் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களோட மாநில மகளிர் அணியே இல்லையா?
அந்த கட்டமைப்பே இல்லையா? ஆனா நாங்கள் தான் பிரதமர், நாங்கள் தான் முதலமைச்சர், ஸ்ட்ரைட்டா அங்க வந்துடுறோம். அப்படின்னா நீங்கள் எங்களை விமர்சியுங்கள், நீங்கள் கட்சிகளை, ஆண்ட கட்சியை, ஆளுகிற கட்சியை விமர்சியுங்கள். உங்கள் பங்களிப்பு என்ன சார்? ஒரு தகப்பன், ரைட்டா, 99ல கல்யாணம் முடிச்ச ஒரு தகப்பன், நீங்க ஜோசப் விஜயவை விட்டுருங்க, ஒரு தகப்பன் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பிள்ளைக்கும் தான் கட்டிய மனைவிக்கும் மகனுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் கடன் கொடுத்தேன் என்று பிரமாண வாக்குமூலத்துல போட்ட ஒரு தலைவனை சொல்லுங்க சார், ஒரு தலைவனை சொல்லுங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க? செங்கல்பட்டுல நீதிமன்றத்துல எங்களுக்கு பொருளாதார சித்தரவு கொடுக்கிறாரு, எங்களுக்கு காசே கொடுக்கல, எங்களுக்கு வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாருன்றாங்க. இவர் என்ன சொல்றாரு? அவங்க பேர்ல சொத்தோ நிலமோ வாகனமோ ஏதாவது வாங்கியிருக்கலாம், அல்லது வைப்பீட்டு தொகையோ போட்டிருக்கலாம், எதுவுமே போடல. ஆனா இவங்க 5 பேத்துக்கு நான் கடன் கொடுத்தேன்றாரு. இருங்க, இப்ப நான் பேசுறேன். 1991 இருந்து 96 வரை ஆண்ட அதிமுக. அப்பயே கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். இருங்க, இவர் இப்ப 41 நிறைய சிக்கல் நடக்குது. இருங்க, 41 பேர் உயிரை திமுக கிட்ட கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்க கூடாது. ஒண்ணு, கட்சி நடத்துது திமுக நடத்தா நீங்க நடத்துறீங்களா? ரெண்டாவது நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். மகாமகம் குளத்துல குளிக்க போய் 48 பேர் சேர்த்ததை மறந்துட்டாங்க. 47 முன்னாடி 200 பேர் செத்தான், அத பத்தி பேசுவோமா? ஒண்ணுங்க, வெள்ளக்காரை சுட்டு கொண்டான், இருங்க, கைய கண்ணையும் கட்டி அத பத்தி அதிமுக பேசுவோமா? அதிமுக ஆட்சியில தான் அது நடக்குது, அதைத்தான் பேசுவோம். வாச்சாத்தியில 18 பெண்கள் கற்பழிப்பு. அடுத்து சொல்றேன், சிதம்பரம் பத்மினி, அந்த வாச்சாத்தி கற்பழிப்புல இருங்க தண்டனை பெற்றவர் தான் செங்கோட்டையன். இருங்க, அந்த செங்கோட்டையை கூட வச்சிருக்காங்களே, பெரிய கேட்க வேண்டியது. நான் ஒண்ணே வாச்சாத்தி பத்தி முகிலன் பேசலாமா? இருங்க, அதுதான் இப்ப பிரச்சனையே. இருங்க, இவங்களுடைய அரசியல் நாடகம் ஆடுபவர்களே நடிகர்களாக மாறலாம். அரசியல் தற்குறித்தனமாக பேசுவோம். நீங்க தான் என்ன செங்கோட்டையன் யாரு, வாச்சாத்தி யாரு இருந்தா யார் அரசியல் தற்குறி? தண்டனை பெற்றாரா இல்லையா? யார் அரசியல் தற்குறி? என்ன பேச விடுங்க. அரசியல் தற்குறி யார்? நீங்க தான். வாச்சாத்தி தண்டனை பெற்றது யார்? அன்னைக்கு வனத்துறை அமைச்சர் யார்? அக்னீஸ்வரன் சார், ஒரு நிமிஷம். இருங்க, என்ன பேச கேள்வி தலைவா. வாச்சாத்தியில் 18 பெண்கள் கற்பழிப்பு. இருங்க, வாச்சாத்தியில் 18 பெண்கள் கற்பழிப்புக்கு முதலமைச்சர் யார்? அமைச்சர் யார்? இருங்க, முதலமைச்சருடைய உத்தரவு அமைச்சர் செயலாற்ற முடியும். எப்படி அந்த அமைச்சர் இல்ல, ஒரு விஷயம், அதுல 3 துறை தலையிட்டு இருக்கிறது. என்னென்ன துறை? வனத்துறை தலையிட்டு இருக்கிறது, நிர்வாகத்துறை தலையிட்டு இருக்கிறது, காவல்துறை தலையிட்டு. யார் பொறுப்பு? முதலமைச்சர் தானே பொறுப்பேற்க முடியும். நான் என்ன இவங்க முதலமைச்சர் தானே வந்து பொறுப்பேற்கணும். ஒண்ணு. ரெண்டாவது நான் சொல்றேன், 20 அமைச்சர்கள் 30 அமைச்சர்கள் அந்த அமைச்சர் யார்? பேர் சொல்ல சொல்லுங்க. இருங்க, அந்த அரசியல் தற்குறி இல்லன்னா அந்த பேரை சொல்ல சொல்லுங்க. முதல்ல தைரியமா சொல்ல சொல்லுங்க. நூற்றுக்கணக்கான தமிழர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் கற்பை இழந்து உயிரை இழந்ததுக்கு காரணம் 91, 96 ஆட்சி. மறுக்க முடியுமா? அடுத்து நான் சொல்றேன், இன்னைக்கு பெலிக்ஸ் ஹெரால்ட் என்னாச்சு? யாருடைய ஆட்சியில நடந்தது? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல 17 பேர் மரணம். யார் நடத்தியது? தண்டனை பெற்றிருக்கிறார்களே, சட்டத்தை நிறுத்தி இருக்கிறேன். நான் டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சொன்ன முதலமைச்சர் இந்த நாட்டுல ஆண்டாங்க. இதேதான் 41 உயிர்லையும் இப்ப சிபிஐ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அவசரப்படுறீங்க? யார் குற்றவாளி என்ன அறிவிக்கலையே? அப்ப நாங்க அவங்க கேக்குறது அதுக்கான பொறுப்பை தாவேகா நல்லா கேட்டுங்க. திமுக வந்துரும். இருங்க, தாவேகா ஒரு கூட்டத்தை நடத்துது, மக்கள் வந்து சந்திக்க. இப்ப நேற்றைய தினம் என்ன நடந்துச்சு? பெரம்பூர்ல, குளத்தூர்ல நேற்று என்ன நடந்துச்சு? எங்கள் தலைவர் பாதியிலேயே பிரச்சாரத்தை முடித்து விட்டு செல்ல அவனச்சூழல். பயம் இல்ல. இது இப்ப என்ன தெரியுமில்ல, நான் ஒண்ணே சொல்றேன். இருங்க அண்ணா பயம் இருங்க, உண்மையான அண்ணா திமுக அமைதியா இருக்கிறது. இவர் போலி அண்ணா திமுக, அமித்ஷா திமுக காரர் இப்ப ஆவேசப்படுறாரு. இருக்கட்டும், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நேத்து இவர் திரிஷா இல்ல தனிநபர் விமர்சனம் வேண்டாம். திரிஷா வெற்றி கழகம் யாருங்க? நீங்க அண்ணா அமித்ஷா சொன்னா இனிக்குது. திரிஷா வெற்றி கழகம், அது வெற்றி கழகம். அரசியலா பேசணும். அமித்ஷா அவரை கண்டிக்க முதல்ல. நான் வந்து தனிநபர் பாடம் அரசியலை பேசுகிறேன். நான் அரசியலை பேசுகிறேன். தனிநபர் தாக்குதல் வேண்டாம், தனிநபர் தாக்குதல் வேண்டாம். நான் இவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா நிறைய எங்க தலைவர் எங்களுக்கு அதை கத்துக் கொடுக்கல. எங்க தலைவர் எங்களுக்கு கத்துக் கொடுக்கல. தனிநபர் விமர்சனம் அதெல்லாம் நீங்க கண்டிக்கணும். அது நிறைய அவதூறுகளை அள்ளி வீசிட்டாரு முகில்.
முடிப்போர் தியாகிகளுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து எவ்வளவோ விஷயங்களை செய்திருக்கிறது. சிரிக்காது, உங்களுக்கு ஒரு ஒண்ணுமே தெரியல. சும்மா இருங்க. முட்டாளா இருக்கிறதுக்கு வருத்தப்படணும் முதல்ல. விஜய் முன்னாடி ஏங்க சிரிக்கிறீங்க? இருங்க. தாளமுத்து நடராசன் மாளிகைன்னு இன்னைக்கும் நீங்க எக்மோர் போனீங்கன்னா அந்த மேம்பாலம் ஏறுகிற போது பிரம்மாண்டமான அரசு கட்டடம் இருக்கிறது. அவர் நினைவை போற்றுகிறார்கள். அது என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. சிவகங்கை ராசேந்திரன் சுடப்பட்ட இடத்துல சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. எதுவுமே தெரியல, வரலாறு தெரியல, நன்மை நடக்குது. எல்லா மொழிப்போர் தியாகிகளுக்கும் எப்படி சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வந்து ஓய்வூதியம் வழங்குகிறார்களோ அது போல மொழி போராட்ட தியாகிகள் குடும்பம் அத்தனை பேருக்குமே மாசம் மாசம் போய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. கோடம்பாக்கத்துல அரங்கநாதன் செத்து போனாரு. அங்க சிலை இருக்கா? இருங்க இருங்க. கோடம்பாக்க ரயில்வே ஸ்டேஷன்ல கூட நாங்க தான் செலவு வைப்போம். ஒரு தனி மனித ஒழுக்கம் சிலை வைக்க போறோம். 2 பேர் செத்தாங்க. கோடம்பாக்க ரயில்வே நிலையத்துல 2 பேர் செத்தாங்க. ஒரு மனிதர் தனி மனித ஒழுக்கத்துக்கு உதாரணமா நாங்க விஜய்க்கு கூட சிலை வைப்போம் எதிர்காலத்துல. எப்படி வாழக்கூடாது ஒரு மனிதன் இருக்கு நாங்க செலவு எதிர்காலத்துல. அதனால நீங்க என்ன எங்களுக்கு வைக்கிறது? உங்களுக்கு வைக்கலாம் 1000 சிலை. தனி மனித ஒழுக்கத்தை பத்தி திமுக முழுக்க தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு அருகதே கிடையாது. இல்ல அது பேசுறாரு. அப்படி ஏன் தனிநபர் விமர்சனம் வேண்டாம்னு சொல்றான், திருப்பி தனிநபர் விமர்சனம் அப்புறம் நாங்க பேசுறோம். ஆனால் நாங்க பேச மாட்டோம். எங்க தலைவர் அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கல. அதனால கேளுங்க. அதனால திராவிட இயக்கத்தை வாழ்நாள் முழுக்க வந்து சிலம்பொலிக்கு வந்து நாங்க தான் வந்து சிலை வைத்திருக்கோம். மாப்போசிக்கு, சிலம்பு செல்வர் மாப்போசிக்கு இன்னைக்கு தியாகராயனருடைய மைய பகுதியில பாண்டி பசார் ரோட்டுல மாப்போசிக்கு சிலை வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால இவருக்கு எதுவுமே தெரியல. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை அது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு இருந்தது. அது தமிழ்நாட்டோடு இணைப்பதற்காக எல்லை போராட்டம் நடந்தது. அந்த எல்லை போராட்டத்தில் இணைப்பதற்கு போராடி சிறை சென்றவர்களை கூட மொழிப்போர் தியாகிகளினுடைய பட்டியலிலே அந்த குடும்பத்தை எல்லாம் இணைத்தவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதனால யாரையும் கைவிடல. இன்னைக்கு தாளமுத்து நடராசனுக்கு நினைவிடத்திலே மூலக்கத்தலத்திலே போய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நினைவஞ்சலி செலுத்துறாரு. ஒண்ணுமே தெரியல, கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. எதுவுமே தெரியல. ஒரு அடிப்படை அரசியல் அறிவு வேணும் உனக்கு. வரலாற்று வேணுமா? முட்டாள்மாரி பேசலாமா? நடராஜன் பெயரை ஏன் முதலில் உச்சரிக்கவில்லை? நடராஜன் தானே முதல்ல உயிரிழந்தது. நடராஜன் வேற ஏன் சேர்க்கல? அப்ப எவ்வளவு சாதி புத்தி திமுகவுக்கு. அப்புறம் அதை பேசுங்க. அவதூறு பரமா நீங்க அனுமதிச்சு அவதூறு. யார் முதல்ல செத்தது? கத்திக்கிட்டே இருக்காரு. இல்ல யார் முதல்ல செத்தது சொல்லுங்க. அவர் பேரை ஏன் முன்னாடி போடல? முதல்ல செத்தது 41 பேர்ல கரூர்ல செத்த வைக்கலாம். 41 பேர் செத்துருக்காங்க கரூர்ல. முதல்ல செத்தது குற்றவாளியே நீங்க தானே. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பதில் சொல்லிக்கலாம். தற்போதைய தலைப்பு ரிலேட்டட் சார், நான் வரேன் உங்ககிட்டே வரேன். தற்போதைய தலைப்பு ரிலேட்டடாக வாங்க. இளைஞர்களுக்காக ஆளும் திமுக என்னென்ன செய்திருக்கிறது, என்ன அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை இளைஞர்கள் எப்படி பார்க்குறாங்க, நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்திருக்கு, இதை இளைஞர்கள் எப்படி பார்க்குறாங்க, பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க, இது ரிலேட்டடாக வாங்க சார். அதாவதுங்க, புதுமை பெண் திட்டம், நீங்க தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்தை விடவும் புதுமை பெண் திட்டம் வந்ததற்கு ஒரு வாய்ப்பை வந்து அவர்களுக்கு மாதம் உதவித்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்கள் மேற்படிப்பை தொடர்கிறார்கள். ஏன்னா அரசு கல்லூரிகளில் நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா சிறிய நகரங்களிலேயுமே அரசு கல்லூரி வந்து தொடங்கப்படுகிறது. திமுக அரசுல நிறைய அரசு பெண்கள் கல்லூரி நிறைய தொடங்குறாங்க. அந்த பெண் கல்விக்கான வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அவர்கள் வந்து இட்டு செல்கிறார். அது மாதிரி நான் முதல்வன் திட்டம், இப்படி பல திட்டங்களின் வழியாக நீங்க அயலகத்திலே போய் வெளிநாடுகளிலே போய் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து இந்த அரசிலே தான் அதிகமாக இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக இளைஞர்களினுடைய எதிர்கால நலன் குறித்த விஷயங்களிலே கூடுதல் அக்கறை செலுத்துகிறார். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதனால திமுகவுடைய இளைஞரணி மாநாடு சமீபத்தில் வந்து விருதுநகர்ல நடந்துச்சு, கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, பல திருவண்ணாமலையில நடந்துச்சு, பல ஊர்களில் மாநாடு இருங்க. அந்த மாநாடுகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு எப்படி ஒழுங்கோடு நடத்தப்பட வேண்டும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். அந்த ஒழுங்கு, அந்த கண்ணியம் அது வந்து கடைபிடிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான இளைஞர்கள், நிர்வாகிகள் மாநாடே லட்சக்கணக்கில் நடந்துச்சு. அதனால தமிழ்நாட்டு அரசியலிலே அதிகமான இளைஞர்களை ஈர்த்த இயக்கம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது எல்லா காலத்திலையுமே எவர் கிரீனாகவே அது இளைஞர்களை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்ட இப்ப கூட 60 புதுமுகங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கியிருக்காங்க தேர்தல். ஒரு மருத்துவர், உங்களுக்கு தெரியுமே, ஒரு பெண் இல்லைங்க, ஒரு மிக இளம் வயது பெண், 26 வயது பெண்ணுக்கு வந்து ஒரு மருத்துவருக்கு வந்து ரொம்பவும் பின்தங்கிய சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்ணுக்கு தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இளைஞர்களை மையப்படுத்துகிற அரசாக, ஆட்சியாக, கட்சியாக திமுக தான் திகழ்கிறது. திமுக மாதிரி தொலைநோக்கு திட்டம் கொண்டிருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு தேவையான, அதுக்காக தான் நான் ஐடி செக்டரை பற்றியே சொன்னேன்.
அதை உருவாக்கியது சட்டம் வந்தது 2002 இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பு அடித்தளம் விட்டது திமுக. இளைய சமுதாயத்துக்கு இருக்கிற பாதுகாப்பு குறைபாடுகள் பத்தி நான் கேட்டேன். எங்க பாதுகாப்பு 2.5 வயசு குழந்தையை கற்பழிப்பாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நீங்களே பேசிக்கங்க. சொற்பொழிவாட்டுங்க. விவாதத்தை நிப்பாட்டிட்டு முகிலி போது சொற்பொழிவாட்டுவார். 2.5 வயசு குழந்தையை கற்பழிப்பாங்க. 65 வயசு முதியவரை கற்பழிப்பாங்க. அதுதான் இளைஞர் திமுக. உங்களுக்கான நேரத்துல மத்தவங்க பேசுறாங்க. அதெல்லாம் பேசுங்க. அதெல்லாம் பேசுங்க சார். நீங்க பதில் சொல்லலாம். குறுச்சு வச்சுட்டு பேசுங்க. கேள்வி குறுக்க பேசாதீங்க. குறுச்சு வச்சுட்டு அவருக்கானது சார். கேள்வி அவருக்கானது. சார் நீங்க சொல்லுங்க சார். அதாவதுங்க எல்லா காலத்திலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது இருக்கு. ஒரு கூட்டம் நடத்த முடியாதவங்க 41 பேர் நெரிசல் மரணத்தை ஏற்படுத்துகிறவங்க. நேத்து கூட பாருங்க வெயில் அதிகமாயிருச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டாரு விஜய். இல்ல யோசிச்சு பாருங்க தேர்தல் பிரச்சாரத்தை. இல்ல தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறை உரிய ஆமாங்க பாதுகாப்பு. தேர்தல் ஆணையத்தின் மீதே தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல். காவல்துறை மீது புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறை மேல புகார் காவல்துறை அரசு மீது ஆடத் தெரியாதவ தெருக்கோணலா இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த கோஷ்டியை சேர்ந்தவங்க. ஆட தெரியல தெருக்கோணலா இருக்குன்னு சொல்லிட்டு போறதா. மத்த கட்சிக்காரனா 190 தொகுதிகளுக்கு மேல சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு வராத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உங்களுக்கு ஒரு நாள் எப்படி வரும்? பெரம்பூர்ல எப்படி வரும்? எல்லா தலைவர்களும் பயணம் போறாங்க. கூட்டம் இல்லாமல கட்சி நடத்துறாங்க எல்லாரும். இவருக்கு மட்டும் தான் கூட்டம் வரும் அப்படின்னா அஜித்தை கூட்டிட்டு வந்து தெருவில் விட்டா கூட்டம் வராதா? மவுண்ட் ரோட்ல நின்றா கூட்டம் வராதா? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு லட்சக்கணக்கான பேர் கூடுனான்ல, மெரினா பீச்ல மனித கடலாக மாறினான்ல, அந்த கூட்டத்தை அப்ப கூட்டம் கூடலையா? கூட்டம் அன்னைக்கு விஜய்க்கா கூடிச்சு. அப்ப எல்லா காலத்திலயுமே ஒரு கூட்டம் வந்து உருவாகும். கூடி கூடி கலைவார்கள். அதான் இயற்கை. நீ அதுல பூராமே எங்க ஆளு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதெல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகிற வித்தை அது. ஓகே ஓகே சார் உங்களோட கருத்து கொஞ்சம் பேச விடுங்க, குறுக்கு வந்துடாதீங்க. என்ன ஏன்னா சார் இங்க இருக்கிற இருபுறம் திராவிட கட்சிகளும் வந்து இவர்களை கேள்வி கேட்டால் அவர்கள் மாறி சொல்லுவாங்க. இவர்கள் செஞ்ச அயோக்கியத்தனத்தை இவர் சொல்லுவார், இவர் செஞ்ச அயோக்கியத்தனத்தை இவர் சொல்லுவார். அதுக்கு ஒரு மாற்று சக்தியாக தான் இங்கே நாம் தமிழர் கட்சி. இப்போ இவ்வளோ நேரம் கூட என்ன போச்சு, நீங்கள் செஞ்சது இவர் சொல்வார், இவர் சொல்வார், நீங்கள் செய்யலையா, நீங்கள் பார்த்தீங்களா பெண்கள் எல்லாம் கற்பழிச்சு எல்லாமே இப்படி பண்ணுறீங்களே, அப்போ அவர் சொல்லுவார். இப்போ பொள்ளாச்சி மாற்றம் பேசவா நிறைய வரும், அப்போ துப்பாக்கிச்சூடி பேசவா, தூத்துக்குடி பேசவா, இப்படி தான் மாறி மாறி. இப்போ இந்த இருபுறம் திராவிட கட்சிகள் தான் இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே இளைஞர்கள் யார் பக்கம், அப்படி இல்லை. தமிழகத்திலே வாழ்கின்ற இளைஞர்கள் எந்த அரசால் அதிகபட்சமாக வீழ்த்தப்பட்டார்கள். நீ குடி நோயாளிங்க என்ன இது. இப்போ ஐயா சொன்னாங்க, நாங்கள் வந்து ஐடி வீட்டில் இவ்வளோ இப்போ வேலை பார்க்குறாங்க, எங்கள் புதுமை பஞ்சத்தில் பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. ரோட்டில் சுற்றுறவங்களும் உங்கள் பிள்ளைங்க தான், வேலை இல்லாமல் கஞ்சடிச்சு சாவணும் உங்கள் பிள்ளைங்க தான். ஐயா என்ன வேலை கிடைக்கல, எல்லாம் குடிச்சு பாதி கிறுக்காயிட்டான். என்ன சந்துக்கு சந்து சாராயம் சாகர ஓம் பிள்ளை இல்லையா? ஐடி பார்க்கில் போயிட்டு சம்பாதிச்சுட்டு ஆடி காரில் போகிறேன் மட்டும்தான் தமிழ்நாட்டு பிள்ளை. என்ன அரை போஜையில் அடிப்பட்டு சாவரம் உங்கள் பிள்ளை இல்லையா சாமி? என்ன அட்டகாசம் இது? தமிழகத்தை விட்டு இந்த இருபுறம் திராவிட கட்சியில அகற்ற வேண்டும் முதல்ல. இதுதான் என்ன இளைஞர்கள் ஃபுல்லாக குடிநோய் ஆகிட்டாங்க, கஞ்சா போத இத்தனை குற்றங்கள் வந்திருக்கு. இப்போ நான் போய் சொல்லலாம், நீங்கள் மறுக்க முடியாது, நான் தரவோட வச்சிருக்கேன். இப்போ இத்தனை பாலியல் வன்புணர்வு வந்திருக்கு. என்ன இந்த +2 மாணவி உள்பட சொல்கிறேன், இந்த 2 வயது குழந்தை உள்பட சொல்கிறேன். பின்னால் என்ன இருக்கு? ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? போதையும் கஞ்சாவும் இருக்கு, எல்லா குற்றத்துக்கு பின்னால் கஞ்சா இருக்கு. இதை ஒழிப்பேன் என்று ஒரு முதலமைச்சர், ஆண்ட முதலமைச்சர், ஆளப்போகின்ற முதலமைச்சர் சொல்லுவாரா? யாருன்னா சீமா சொல்லுவார். உங்களுக்கு விளங்குதா? அப்ப இந்த போதை கலாச்சாரத்தை எப்படி அப்புறப்படுத்துவது? இதுதானே என் குழந்தைகளை கொல்லுது. எல்லா குற்றங்களுக்கும் போய் தானே ஒரு காரணம் என்றால் ஏன் வச்சு தொங்குறீங்க? நீங்க நினைச்சா முடியாதா? ஒரு தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு முதலமைச்சர் இன்று முதல் இங்கே சாராயமும் கிடையாது, கஞ்சா போதையும் இல்லை, என் நிர்வாகம் தூய்மையாக இருக்குன்னு சொல்லி முடிவெடுங்க. முடியாதா? அப்படி முடியல திரும்ப நான் வர எனக்கே ஓட்டு போடுங்க ஏன் சொல்ற? உங்களால் ஒரு நள்ளிரவில் அதிகாலை விடிய காலையிலேயே தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் 5000 போட தகுதி இருக்கு என்றால், உங்கள் நிர்வாகம் பம்பரமாக சொல்லணும் என்றால் 5 வருஷம் ஏன் இவ்வளோ அக்கப்புற தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுமைகள் ஐயா, தாங்க முடியல ஐயா. விவசாயி போராடானே உங்கள் தீர்வு, மாணவன் போராடுறான் உங்கள் தீர்வு, மீனவன் போராடுறான் உங்கள் தீர்வு, குப்பைகளை அள்ளி அப்புறப்படுத்துறது அந்த தொழிலாளி போராடுறாங்களா ஐயா, என்ன உங்கள் தீர்வு? அப்படிப்பட்ட அரசை மக்களுக்கு அடர்த்தியா கொடுத்து விட்டு இப்போ 5000 எதுக்கு ஐயா அண்டா குண்டா கொடுக்க வரீங்க? எதுக்கு வரீங்க? நீ சரியான ஒரு முதலமைச்சர் இருந்தா இலவசம் கொடுத்து தான் இந்த வாக்கை பறிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு எங்க வருது? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்க சரியான முதலமைச்சர், இந்த மண்ணை சரியாக நான் ஆண்டிருக்கேன், நான் செஞ்ச இந்த மக்களுக்கு சேவைகளே, அந்த மக்களே எனக்கு வாக்கு செலுத்தி திரும்பவும் என்னை வெல்ல வைப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்பிக்கை இல்லாமல் இத்தனை இலவசங்கள் எதுக்கு? உங்க அறிக்கையை பாருங்க. நாம் தமிழ் கட்சியும் ஒரு வரைவு கொடுத்திருக்கிறது, அதையும் ஒப்பிட்டு பாருங்கள். என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் துணையா நிற்கிறோம். என்ன நீங்க எல்லாமே சொல்றீங்களே, என்ன ஒரு மாநாடு மாற்றத்தீவிரம் மக்கள் மாநாடு திருச்சியில போட்டோமே, எல்லாம் தப்பா சொன்னீங்க. அவர் 5 லட்சம் பேர் இல்லை 2 லட்சம், நீ என்ன சொல்லிட்டு போறாஜா, நான் உனக்கு எல்லாம் பதில் வந்தாலும் கிடையாது.
இந்த மண்ணையும் மக்களையும் சொர்க்க பூமியா மாத்த ஒரு கனவு வச்சு நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். ஏற்பதும் ஏற்காதான் என் மக்களோடு. இப்போ நீங்கள் மக்களோட தான் கூட்டணி. இப்போ உங்களுக்கே சொல்கிறேன், இவ்வளவு மாறி மாறி வாய்களையே பேசுகின்ற நீங்கள் வாக்கு சதவீதம் இல்லாத கட்சிகளுக்கு நீங்கள் 10 சீட் கொடுக்கலையா? 5% உள்ளவனுக்கு அரவணைக்கலையா? இத்தனை நீ சரியான ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் நீ ஆண்டுகிட்டு இருந்தாக்க உங்களுக்கு எதற்கு 26 கூட்டணி? நீ நல்லவர் தானே, வல்லவர் தானே சாமி. நீனு உன்னை அப்பா என்று அழைக்க சொன்னாயே, அப்பா என்று அழைக்கின்றோம், உனக்கு எதுக்கு 26 கூட்டணி என்பது என்னுடைய கேள்வி. நீ நல்லவர் தானே? அனைத்தையும் செஞ்சு முடித்து விட்டார்கள். இன்னும் சிறப்பாக செய்வார்கள். இன்னும் கொடுத்தாலும் அறுத்து அப்படி திரிப்பார்கள். ஒத்துக்கிறோம் ராஜா. எல்லா நிர்வாகமும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கு. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இத்தனை அப்ப எது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு விளங்குதா? இப்ப நீங்கள் சரியாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருந்தால் உங்களுக்கு கூட்டணி தேவையில்லை. ஓகே சார், இப்போ நம்ம ஒரு நிறைவு பகுதி இல்ல, நான் இன்னொரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருக்காங்க, எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு உண்மையிலேயே அரசியலை விட்டுவிடுங்கள். நான் ஒரு தகப்பனா சொல்றேன், அரசியலை விட்டுடுங்க. இவங்க இப்படிதான், திராவிட கட்சினா இப்படிதான் இருக்கும், இதை விட்டுருங்க. ஒரு தகப்பனா சொல்றேன், என்ன, எனக்கு 5 பெண் குழந்தைகள், எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாகுறோம். ஒரு தகப்பனா சொல்றேன், நான் ஒரு தகப்பன், 5 பெண் குழந்தைகள் நான் தந்தை. என் மகள் கல்லூரிக்கு சென்றிருக்கிறாள், வருவாளோ இல்லை கற்பழித்து கொண்டு வருவானு பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்யா. புரிஞ்சுக்கிடுங்கய்யா. திரும்ப திரும்ப குறுக்க வரீங்க எதற்காக? உங்களது நீங்க ஆண்ட வரைக்கும் மக்கள் பயந்துட்டான். உங்கள் ஆட்சி அப்புறப்படுத்த காலம் வந்து விட்டதுங்க. என்ன, நீங்க இந்த அடிச்சு வச்ச கொள்ளையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து வாக்கு வாங்குவது, திரும்ப திரும்ப நீங்களே இந்த மண், நீங்க தான் எதிரிய. ஒரு அரசு சொன்னா செய்வேனா? என்ன, திரும்பவும் ஒரே ஒரு வாய்ப்பு, எனக்கு ஒரு வார்த்தைக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க. நான் தந்தையாக சொல்லிவிட்டேன், என் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? அழுகிறமியா, பயமா இருக்கியா? வருவாளோ? இன்னும் ஒரு செய்தி சொல்லிவிட்டேன். ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் வாக்குக்கு காசு கொடுக்காம அதிமுகவும் திமுகவும் நிக்குமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன நிக்குமா? நாங்க அப்படி இல்லையே. சரி, ஓகே, நான் வரேன் உங்களுக்கு. அப்ப காசு கொடுத்தா மட்டும் தான் வெல்ல முடியும். நான் வரேன் உங்களுக்கு. நம்ம ஆக்சுவலா நம்மளுக்கு நேரமின்மை இருக்கு. நம்ம நிறைவு கருத்துல இருக்கோம். எல்லாம் உங்களோட இறுதி கருத்துக்களை சொல்லி முடிக்கலாம். இளைஞர்களுக்கான போதிய வேலை வாய்ப்பு இருக்கிறதா? இளைஞர்களுக்குள்ள இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், போதை பிரச்சனைகள், இந்த மாதிரியால அவர்கள் சீரழிக்கப்படுகிறார்களா? இதையெல்லாம் ஆளும் அரசு எந்த அளவுக்கு அதுல முக்கியத்துவம் இருக்குதா? இல்லை அதை எப்படி அவர்கள் சரி செய்ய போகிறார்களா? எதிர்க்கட்சி அதிமுக இதில் என்ன பண்ண போகிறது? புதுமையாக ஏற்கனவே இளைஞர் சக்தியாக நிற்கிற நாம் தமிழர் என்ன பண்ண போகுது? புதுசாக வர தாவேக்கா என்ன பண்ண போகுது? இதில் நிறைவு கருத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள். இளைஞர்களுடைய செல்வாக்கு இதன் காரணமாக எங்கள் பக்கம் இருக்கிறது, காரணத்தை சொல்லி. அதாவது இளைஞர்களினுடைய எதிர்கால நலன் குறித்து கல்வியிலே இந்த அரசு வந்து கூடுதல் கவனம் செலுத்துகிறது அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமான. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்களை ஏன் வந்து மிகப்பெரிய அளவிலே மாநில அளவிலே ஒருங்கிணைக்கிறோம்? மத்திய அரசாங்கம் அதற்கு எதிராகவே இருக்கிறது. அப்ப மருத்துவக் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தரப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் டிஎன்பிசியில வந்து வெளிமாநிலத்தவரும் இந்த மண்ணிலே வந்து இந்த மாநிலத்திலே வந்து அரசு பதவி பெறலாம் என்கிற நிலைமையை கடந்த அரசுகள் உருவாக்கிய போது அதையெல்லாம் மாற்றி அமைத்தது வந்து திமுக தான். திமுக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து இருமொழி கொள்கையை நாங்கள் வந்து தொடர்ந்து பின்பற்றுவோம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், 3வது மொழியை வந்து திணிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வதன் மூலமாக இப்ப நீங்க ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணை ஆண்டபோது அவர்களுடைய உடை நம்முடைய உடையாக மாறியது, அவர்களுடைய மருத்துவம் நம்முடைய மருத்துவமாக மாறியது, ஆங்கில மருத்துவம், அவர்களுடைய பண்பாடு நம்முடைய பண்பாடாக மாறியது. அப்ப ஒரு இந்தி மொழி வருவதன் மூலமாக ஒரு பண்பாட்டு திணிப்பு இருக்கிறது, நம்மளுடைய மொழியை அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தாய்மொழியின் வழியாக கற்க வேண்டும், உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான பொதுமொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று அண்ணா சொன்ன அந்த இருமொழி கொள்கையை பின்பற்றுகிற காரணத்திற்காக தேசிய கல்விக் கொள்கையிலே 5000 கோடி நிதியை வந்து நிலுவைத் தொகையாக வைத்திருந்த போதும் கூட கொள்கைக்காக, அந்த பணத்திற்காக வளைந்து போகாமல் ஒரு கொள்கை முடிவை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சமூக நீதியை காப்பாற்றுகிற போராட்டத்திலே தொடர்ந்து வந்து களம் கண்டு கொண்டே இருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, பாலின சமத்துவத்திற்காக வந்து பேசுகிற ஒரே கட்சி வந்து திமுக தான். திருநர்களுக்கு வந்து விருது வழங்கணும், ஆற்றலுக்கு அவர்களை போற்ற வேண்டும். அது மட்டும் கிடையாது, எல்லா அரசு கல்லூரியிலையும் ஒய்ஃபை வந்து வைக்கணும், இன்டர்நெட் வசதி வந்து உருவாக்கப்படணும் என்று பல விஷயங்களிலே இன்றைய நவீன மாற்றத்திற்கு அப்டேட் ஆகக்கூடிய ஒரு கட்சியாக திமுக தான் இருக்கிறது. முழுக்க முழுக்க இளைஞர்களை வசப்படுத்தக்கூடிய ஒரு நீண்ட கால திட்டத்தோடு திமுக இருக்கிறது. அதனால் திமுக தான் மீண்டும் வெல்லும். அக்னிஷ்வரன் சார், உங்களோட பார்வை, இறுதி கருத்து. சென்ற ஆட்சியில அரசு கலைக்கல்லூரிகள் ஏறத்தாழ 65 அரசு கலைக்கல்லூரிகளை ஆரம்பிச்சாங்க. விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம்,
போன்ற 3 சட்டக்கல்லூரியை ஆரம்பித்தார் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. 11 மருத்துவக் கல்லூரியை மத்திய அரசிடம் பண்ணி கொண்டு வந்தார். இதுவரைக்கும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தா கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது, அதை விட அவங்களுக்கு தரம் பிரித்து பார்த்தியா அவங்க 1.5 லட்சம் கட்டி படிக்கிறாங்க, இவங்களுக்கு மெடிக்கல் சீட் உடனே கிடைக்கும், இவங்க இன்ஜினியர் ஆயிடுவாங்க, அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாது அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் 7.5 என்ற ஒன்றை நடைமுறைப்படுத்தி இந்தியா முழுவதும் இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு செயலை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது செய்து காட்டினார். அது இன்று வரைக்கும் அது வழிகாட்டியாகத்தான் இருக்கிறது. இப்போ இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்க, இன்னமும் செய்வார்கள். ஆனால் ஒரு சில சம்பவங்களை இவங்க சொல்லி இல்லை திமுக அதிமுக ஓட்டுக்கு காசு கொடுக்காம வர முடியுமா? நான் கேட்குறேன், அவர்கள் ஆட்சியில் 31 வருஷம் இருந்தவர்கள், ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தான் கொடுக்க போறீங்க. ஆகையினால இது சொல்லுகிற போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேசக்கூடியவர் சொன்னார்கள், அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், இது என்ன அப்படின்னு சொன்னார். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது ஒரு அரசியல் கட்சிங்கிறது 4 பேர் ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வச்சா தாசார் உன் கொள்கை, உன் சித்தாந்தம், உன் வாழ்வியல் நடைமுறை உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது என்று பொருள் இல்லையா? எதுவுமே இல்லாம நான் ஸ்ட்ரைட்டா வந்துருவேன், நான் இந்த உலகத்தில் ஒரு ரட்சகர், நானு எல்லா மாற்றமும் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னா அவர்களாகவே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். திரைப்பட பின்புலத்தை வச்சு நான் என் சுயலாபத்திற்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், உங்களோட நிறைவு கருத்து சொல்லுங்க. இல்ல ஐயா என்ன சொல்றாருனாக்க, அண்ணன் சீமான் அவருக்காக ஒரு கட்சி நடத்ததா அவர் சொல்றாரு. அது முழுக்க ரொம்ப தப்பானது. இங்கன்னா இது இந்த நாம் தமிழ் கட்சி என்பதே நான் உங்களை சொல்லவே இல்லையே, உங்களுக்கு குற்றமுள்ள நீங்க அப்படிதான் குறிப்பிடுறீங்க. இப்ப நீங்க அதிகாரத்தை பண்ணுங்கிறீங்க, அந்த நாங்க பெறல. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? இப்ப நாங்க அதிகாரத்தை பெற்றுட்டோம், இப்ப நாங்க ஆமா அதிகாரத்தை பெறல, ரைட்டு, அந்த இடம் ரொம்ப கிட்ட போயிட்டோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, உறுதியா நாங்க வெல்லுவோம், அது வேற, அதை விட்டுருங்க. இப்ப ஐயா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்ப ஐயாவுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். அந்த தாளமுத்து நடராசன் பேசிட்டு இருந்தாங்க. ஐயா கருணாநிதி சிலை எங்கே இருக்கிறது, தாளமுத்து நடராசன் ஐயா சிலை மூலகோத்தரம் சுருக்காட்டில் எங்கே இருக்குதுன்னு இது ஒரு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மொழிப்போர் தியாகிக்கும் இந்த மண்ணை ஆண்ட ஒரு முதலமைச்சருக்கும் எப்படி இங்கே மதிக்கப்படுகிறது. அப்போ தாளமுத்து நடராசனுடைய சுடுகாடு எங்கே இருக்குது, ஐயா சுடுகாடு எங்கே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். என்ன நான் மேட்டரில் வந்துடுறேன். இளைஞர்களை யார் ஈர்ப்பார், நல்ல கருத்துக்களையும் நல்ல சித்தாந்தங்களையும் யார் வைத்திருக்கிறாரோ அவர் ஈர்ப்பார். இப்போ இவர் ஐயா சொன்னாங்க இந்த நீட்டு, ரைட்டு, நீட்டுக்கு கையெழுத்தப்படும் நீங்கள் தான், அது வேறு விஷயம். என்ன அது முடிக்காதுன்னு தெரியும், நீங்கள் பெருசாலாம் விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஐயா சின்ன சொன்னார நீட் அரசுன்னு தெரியுமே, சொல்லுங்களேன். அப்போ அனைத்தும் பொய் வாக்குறுதிகள். இந்த மக்களை வாக்கை பறித்து அதிகாரத்தை உட்கார்ந்து எப்படியாவது, அதுக்கப்புறம் 5 வருஷம் அதை பற்றி மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. யார் எங்கே கத்தி கதறாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு விமர்சனம் செய்வது, இவர் அப்படி இவர் இப்படி விமர்சனம் செய்வது. ஆனா தன்னை எப்படி இருங்க ஒரு நிமிஷம், இது நாம் எப்படி, நாங்கள் எந்த அதிகாரத்தை, அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி, நாங்கள் எப்படி, நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, அதான் சொல்லிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நாம் தமிழ் கட்சி என்பது காசு பணம் இல்லாதவங்க கூட அரசியல் பண்ண இது என்ன, இப்ப எனக்கான விடுதலை நான் தான் இப்ப பெறணும்னு சொல்லிட்டு ஐயா அம்பேத்கர் சொல்றாங்க. அதன் பொருட்டு நம்ம நிக்கிறோம். இப்ப இளைஞர் மேட்டர் வந்துருவோம். இப்ப இத்தனை கட்சி அறிக்கை கொடுத்திருக்கிறது, இத்தனை கட்சி தமிழகத்தில் வேட்பாளர் நிறுத்திருக்கிறது. நாம் தமிழ் வேட்பாளர் பாருங்க, எல்லாமே 90 விழுக்காடு என்ன இருப்பாங்க, இளைஞர். என்ன பண்ணிருப்பாங்க, படித்தவர். இந்த மண்ணை அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்கணும், அப்பன் மகன் அவிம்புள்ள கொல்லுப்பற அப்படியே கொடுக்கணும். இளைஞருங்க, சின்ன என்ன படிச்சிருக்க நீ, 1 கோடிலாம் கொடுத்தலாம் உனக்கு சீட் கிடையாது, சும்மா நில்லுப்பா, நம்ம கட்சியில நில்றா, என்ன அடிச்சு பார்த்துருவான். அது இளைஞர். அதை செய்வது யார், நாம் தமிழ் கட்சி. அதையும் 117 பெண்கள் உங்களுக்கு தெரியும், 112 ஆண்கள், அதையும் தாண்டி ஒரு திருநங்கை. எந்த கட்சியா சொல்லுமா? இவங்க சொல்லுவாங்க வெல்லுவார்களா? ஆமா, நீ அடிச்சு வச்சிருக்க, நீ கொடுத்து வென்று விடுவ, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் மக்கள் கத்தான் ஆகணும். உறுதியா சொல்றேன், சத்தியம் பற்றி சொல்றேன், என்ன இந்த மண்ணிலே விரைவாக நாம் தமிழ் கட்சி ஆட்சி மலரும். அப்படி இந்த மக்கள் அந்த வெற்றி எங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் காலதாமதமானா கூட நாங்கள் ஒருபோதும் சோர்விட மாட்டோம். 1.1 இருந்த நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு 8.22 விழுக்காடு. எங்க கிராஃப் ஏறுதா இறங்குதா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புறந்தள்ளிட்டுலாம் போக முடியாது. இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் 3வது பெரிய கட்சியா இருக்கிறோம். அதையும் தாண்டி
இளைஞர்கள் தான் எல்லாமே என்று அதிகாரத்தை வைத்திருக்கிறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுல எந்த கட்சியும் இல்லை. அது போல இப்ப தம்பி விஜய் கட்சி கூட பாருங்க, அண்ணா தமிழ் சீட்டு இல்லையா, அங்க சீட்டு அப்படிலாம் கிடையாது. அங்க 6 மாசத்துக்கு முன்பே தேர்வு பண்ணோம். யார் வேட்பாளர், யாரு களம் காண போற, எல்லாமே இளைய பிள்ளைகள். அதில் பொது தொகுதியில் வந்து எஸ்சி பிள்ளைங்க. எது மாற்றமா? நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மாற்றம். முகில் சார், இளைஞர்களுக்கான விஷன் என்ன? திமுக அதை பண்ணுச்சு, அதிமுக அதை பண்ணுச்சு, அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். தாவேக்கா என்ன பண்ண போகுது அது இங்கே தேவையில்லை. ஸோ அதனால அது 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 என்னன்னு அந்த கருத்தை சொல்லி நீங்கள் உங்களோட நிறைவு கருத்தை பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக தமிழ்நாட்டில் தாவேக்கா பக்கம் மகளிர் இளைஞர்கள் ஏன் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தேசத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் கடந்த 5 ஆண்டுகளில் 8789 படுகொலைகள், அதில் 3216 படுகொலைகள் பெண்கள். ஆகையால் பெண்களுக்கு மிகப்பெரிய கோபம் எழுந்திருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள். ஆணவ படுகொலைகள் இதுவரை 39, அதில் 13 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கு. ஆகையால் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய விரக்தி வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, ரேப் அண்ட் மர்டர், கற்பழித்து படுகொலை என்கிற நிகழ்ச்சி 44 தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளில். அதில் கிட்டத்தட்ட 11 பேர் ரொம்ப மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 13 வயது. ஆகையால் இளைஞர் பெண்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஆத்திரம் இந்த அரசு மீது ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் எங்கள் பக்கம் வாக்களிக்க காத்திருக்கிறார். அதே போல் ஆண்கள் ஏன் இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி 35 வயது பெண்களுக்கு பாலியல் என ஜனவரி 3ஆம் தேதி 2023 குற்றச்சாட்டு வைத்திருக்கிற மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு. அஞ்சட்டி தருமபுரியில் 2.5 வயது குழந்தைய பிப்ரவரி 27ஆம் தேதி பெரியநாயக்கம் என்கிற ஊர்ல திமுகவுடைய கிளை செயலாளரை கற்பழித்திருக்கிறார். 2.5 வயது குழந்தை செய்யூர். இல்ல அதுதான் தவறுகளை திமுக பண்ணிருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க, நான் மறுக்கல. அதே நேரம் அதிமுக சில விஷயங்கள் பண்றதுக்கு நீ கடந்த காலங்கள் பண்ணி சொல்றீங்க. ஓகே, தாவேக்கா என்ன பண்ண போகுது? இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை தாவேக்கா என்ன கொண்டு வர? பெண்களுக்கான பாதுகாப்பு இயக்கத்தை, அது எங்கள் கொள்கை தலைவியாக இருக்கிற வேலுநாச்சியாருடைய பெயரில் சிறப்பு படை உருவாக்கப்படும். அவங்களுக்கு யூனிஃபார்ம் 1. 2வது, நீங்க அஞ்சலையம்மாள் அப்படிங்கிற எங்கள் கொள்கை தலைவியினுடைய பெயரால் சிறப்பு விசாரணை நீதிமன்றங்கள் உடனடியாக விசாரிக்கக்கூடிய சட்டத்துல இடம் இருக்கா? சாத்தியம் இல்லைங்க. இருங்க, சட்டத்துல இடம் இருக்கா? வெட்டி கிடையாது பேர் வைக்கிறது. சூப்பர் மார்க்கெட்டா அது? சூப்பர் மார்க்கெட்டுக்கா பேர் வைக்கிறோம்? என்னை பேச விடுங்க. ஏதாவது பைத்தியகாரத்தனமா இல்லையா? என்னை பேச விடுங்க. அடிப்படைங்க அரசியல் சாசனத்துல இதெல்லாம் இடம் இருக்கா? போல வாய்க்கு வந்தாரா சொல்றதா? சினிமா செட்டிங் அது. எவ்வளவு பெரிய தியாகியா இருந்தாலும் அவங்க பேர்ல நீங்க வைக்க முடியுமா? சினிமா செட்டிங். என்னை பேச விடுங்க. இல்ல, அத பத்தி விவாதிக்கிறதுக்கான நேரம் இப்ப இல்ல. என்னை பேச விடுங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு விரைவு கால விசாரணை திட்டங்களை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அன்னை சீமானை போலலாம் நாங்க வந்து சொல்லிடுறோம். அவரோட கதை நீங்க அடிக்கிறீங்க. இருங்க, நீங்க அடிச்ச இருங்க நாங்க தாவேக்காவுடைய விஷன் பெண்களுக்கான முழு உரிய பாதுகாப்பை நிச்சயமாக 100% வழங்குவோம். சங்கீதாவை தவிர இதுதான் உங்களுடைய சுய புத்தி. அவங்க கோர்ட்ல சொல்லிருக்காங்க துன்புறுத்தினார்னு சொல்லிருக்காங்க. நானா சொன்னேன்? உங்களுடைய கோர்ட்டுக்கு வந்த பின்னாடி அது பொது விஷயம் தானே, தனி மனித விஷயமா? அது உங்க மேல நான் கோர்ட்ல கேஸ் போட்டா அது பொது விஷயமா தனி விஷயமா? அது ஒரு சங்கீதாவை தவிரன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இவங்களை பத்தி நான் பேச ஆரம்பிச்சா மணிக்கணக்கில் பேச முடியும். இவங்க தலைவர்ல இருந்து பேச ஆரம்பிச்சா எனக்கு நேரம் பத்தாது. அவ்வளவு இருக்கு. ஆனால் இளைஞர்களுக்கு என்ன பண்ண போறோம்ன்றத சொல்லி முடிங்க. நான் பேசுறதுக்கு தான் இவ்வளவு இடைஞ்சல். இளைஞர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிறோம். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யும். இளம்பெண்களுக்கான பாதுகாப்பை உருவாக்குகிறோம். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அறவே இல்லைன்னு இந்த கூட்டத்துக்கு வர்றவனுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. முதல்ல நெரிசல்ல சாகுறான்ல அவன் பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. முதல்ல தமிழ்நாட்டோட பாதுகாப்பு அப்புறம் உறுதி செய்யலாம். நேற்றைய தினம் எங்கள் தலைவர் பேச வருகிற போதே ஒரு 30 உயிர்களை பலியெடுப்பதற்கு திமுக புள்ளிகள் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அதனாலதான் இவர் சொன்னார்ல வெயில் அடிச்சதுனால போயிட்டார். அதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்றோம். அப்ப ஏற்கனவே கொண்டதுக்கு ஒத்துழைச்சியலாம். ஏற்கனவே கொலை செஞ்சீங்களா? ஒத்துழைச்சியலாம். அப்ப அது ஒத்துக்கிட்டீங்க ஏற்கனவே கொலைக்கு. இவர்களை போல தாமிரபரணி படுகொலை நாங்கள் நடத்தவில்லை. அது நான் சொல்றேன். கீழவெண்மணி நிகழ்வு நாங்க நடத்தலாம். நான் சொல்றேன். என்னை பேச விடுங்க. நான் நிறைவுக்கிறதுக்கு தான் வரேன். இன்றைக்கு நடக்கிற வன்கொடுமைகளும் கலாச்சார போதைகளும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது திமுக கும்பல்களால். அதை விரட்டி அடிப்பதற்கு ஒரு மகத்தான மக்கள் தலைவர், இன்னும் சொல்ல போனால் எழுச்சி மிகு தலைவர் எங்கள் தலைவர் விஜய் களத்திற்கு வந்திருக்கிறார். இளைஞர்கள் அனைவரும் எங்கள் பக்கமே நிற்கிறார்கள். ஆகையால் தான் கூட்டத்தை பாதுகாக்க முடியாமல் இந்த காபந்து அரசு தடுமாறுகிறது. கூட்டத்தை
கண்காணிக்கக்கூடிய அளவில் கூட இந்த காபந்து அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற காவல்துறையே காபந்து அரசுக்கு துணையாக நிற்கிறது. ஏனென்றால் அவர்கள் நியமித்த காவல்துறை அதிகாரிகளும் அவர்கள் நியமித்த காவல்துறைகளும் இன்றும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஆக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எடுப்பு வேலை செய்கிற காவல்துறையை நீக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்னைக்கு தேர்தல் கமிஷனுக்கு போயிருக்கிறோம். ஆகையால் இளைஞர்கள், ஒட்டுமொத்த இளைஞர்கள், இன்னொன்னு சொல்லிடுறேன், புதிய இளைஞர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் வாக்குப்பதிவு பெற்றவர்கள், உரிமை பெற்றவர்கள் எங்கள் பக்கமே நிற்கிறார்கள். மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கு இளைஞர்களும் மகளிர் இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக சொல்லுகிறேன், இளைஞர்கள் எங்க பக்கமே. ஓகே, இப்போ 4 முனைகள் தரப்பாகவும் இளைஞர்கள் தங்கள் பக்கம் இருப்பதற்கான காரணங்கள் என்ன, அண்ட் இனிவரும் காலத்திலையும் இளைஞர்களுக்கு என்ன பண்ண போறோன்றது, இது தொடர்பான ஒரு விஷன் அண்ட் இதுவரைக்கும் பண்ண விஷயங்கள் இதெல்லாமே பேசியிருக்கோம். அண்ட் இன்னமும் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் நம்மக்கிட்ட நேரம் கிடையாது. ஸோ அதனால் இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் வச்சுருவோம், மக்கள் முடிவு பண்ணட்டும். தற்போது வரைக்கும் 4 பேரும் இந்த அரங்கத்துக்கு வந்து உங்களோட கருத்துக்களையோ எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு 4 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சியில் வேறு ஒரு தலைப்போடு வேறு சில சிறப்பு விருந்தினர்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.